இங்கே மட்டும் இல்லாமல் உங்கள் ஒய்ஃப் தான் உடல் உறுப்பு தானம் பண்ணுறது நம்ம இறந்த பிறகு யாருக்குன்னா யூஸ் ஆகணும். மண்ணுக்கு போகிற உடம்பு மக்கி போகிற உடம்பு. ஸோ வேறு யாருக்கு எத்தனையோ பேர் கண் இல்லாமல் இருக்கிறாங்க. நம்ம உடல் உறுப்பு வீணாக தானே போக போகுது. நாம் இறந்த பிறகும் நம்மளுடைய வாழ்க்கை வேற ஒருத்தர் வாழ்கிறாங்கன்ற ஒரு சந்தோஷம் எங்களுக்குள்ள இருக்குது. கரெக்டாக என்றைக்கோ ஒரு நாள் மரணம் என்னை நெருங்கும். அந்த நாள் வரும்போது இந்த வாழ்க்கை நான் சந்தோஷமாக வாழ்ந்துட்டேன் அப்படிங்க கூடலாம் யாரும் சேராதீங்கப்பா, நீங்கள் உருப்படாதோ அப்படிலாம் சொன்னாங்க. இது டீ கடைலாம் கொஞ்சம் இதோ பார்ப்பாங்க. ஆமாம், கொஞ்சம் ஏதோ கீழ்த்தனமான ஜாப் மாதிரி. மனசில் ஒன்றே இருந்தது, நம்பிக்கை மட்டும்தான். ஆர்மி ஆளுங்களுக்கு, டாக்டர், விவசாயிங்களுக்கு, யாரும் போலீஸ்க்கெல்லாம் ஃப்ரீயாக டீ ப்ரொவைட் பண்ணுறீங்க. அப்படின்னா இதில் வர ப்ராஃபிட்டில் கொஞ்சம் ரோட்டில் இருக்க ஏழை மக்களுக்கெல்லாம் சாப்பாடு வாங்கி தரணும்னு நினைக்கிறீங்க. இந்த மாதிரி இது ஏன் இவ்வளோ கடன் இருக்கும்போது இது ஏன் நீங்கள் பண்ணுறீங்க? இல்லை, இன்றைக்கி நான் வயிறார சாப்பிட்றேன்னா ஏதோ ஒரு விவசாயி எங்கேயோ கஷ்டப்பட்டு கொடுக்குற அரிசியால் தான். மனுஷனோட நிலைமை எந்த நேரத்தில் எப்படி மாதிரி யாருமே சொல்ல முடியாதுங்க. நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு யாரும் பசியாக இருக்கக்கூடாது. அதுதான் என்னோட இந்த 3 லட்ச ரூபாய் கொடுக்கலாம். இதே கடையில் வச்சு ஒருத்தன் மிரட்டி போகிறான். கடப்பாறையிலே ஒன்று குத்திடுவான். கடவுளோட படைப்பில் எல்லாருக்குள்ளே ஏதோ ஒரு திறமை ஒளிஞ்சிருக்கும். அதை அவங்க தேடணும். ஹாய், வெல்கம். இப்போ எங்கே வந்திருக்கும் பார்த்தீங்கன்னா 4 PM டீ கார்னர் தான் வந்திருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா என்னடா இந்த டீ ஷாப்க்கு ரிவ்யூ எடுத்திருக்கா, அப்படி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் ஆர்மிலேருந்து தன்னோட வேலையை பாதியில் விட்டு இங்கே டீ கடை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அதுவும் இந்த டீ கடையில் அப்படி என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, போலீஸ், எக்ஸ் ஆர்மி, டாக்டர்ஸ், அப்புறம் விவசாயிங்க, இவங்களுக்குலாம் லைஃப் டைம் ஃப்ரீ டீ தான். அதுவும் இல்லாமல் இவருக்கு வர லாபத்தில் பார்த்தீங்கன்னா, அனாதைங்க யாருன்னா ரோட்டில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி தருது, அந்த மாதிரிலாம் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லை, அவரும் அவங்க ஒய்ஃபும் பார்த்தீங்கன்னா அவங்களோட உடம்புல இருக்க உறுப்புகள்லாம் இறந்த பிறகு அதை மக்களுக்கு யாருன்னா தேவைப்படுற மாதிரி தானத்துக்கும் பண்ண போகிறாங்க. இதை பற்றி அந்த ஓனர் கையில் போய் நம்மளே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுவும் இல்லாமல் இங்கே என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் இருக்குன்றது எல்லாத்தையும் ரிவ்யூ எடுத்து உங்களுக்கு போடுறேன். அதனால் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியாக ஷேர் பண்ணுங்கள். இப்படி ஒரு இடத்துல பீஸ்ஃபுல்லாக நீங்கள் சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு சாப்பிடுங்க. அட்ரஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மற்றும் ஓனர் கையிலே கேட்கலாம் இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்ட்டு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என் பேர் ஆறுமுகம். பெல் டவுன்ஷிப்லேருந்து வரேன். நான் இந்த ஏரியாவில் ஒரு 10 வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நான் இந்த ஏரியாவில் மேக்ஸிமம் டீ கடைன்னு இந்த அளவுக்கு உட்காந்து சாப்பிட்ற அளவுக்குன்னு இதான் ஃபஸ்ட்டு கடை. நான் ரொம்ப நீட்டாகவும் இருக்குது. அதுவும் இதோட நான் ஒரு 3 டைம் இங்கே சாப்பிட்ருக்கேன். டீ எப்போ சாப்பிட்டாலும் நல்லா ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. இன்னும் ஃபேமிலியோடு உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு கொஞ்சம் ஒரு லாங் ட்ரைவ் போயிட்டு வந்தோம்னா உட்காந்து சாப்பிட்றதுக்கு நல்லா அருமையான ஏரியா. சார், அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ்க்கு, டாக்டர்ஸ்க்கு, விவசாயிங்களுக்கு, போலீஸ்க்கு எல்லாருக்கும் ஃப்ரீ டீ லைஃப் டைமா அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி உங்கள் கருத்து? இது உண்மையிலே ரொம்ப வரவேற்கக்கூடிய விஷயம். ஆனால் எல்லாருமே இந்த அளவுக்கு கொடுப்பாங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு ஒரு மனசு வேணும். இன்னும் மிலிட்ரி, டாக்டர்ஸ் அவங்களாம் ஒரு விவசாயிகள் எல்லாத்துக்குமே ஒரு மரியாதைன்னு ஒன்று இருக்குது. ஆனால் ஃப்ரீயாக கொடுக்குறாங்கன்னா ரொம்ப வரவேற்கக்கூடிய விஷயம். இப்போ நீங்கள் தான் டீ காஃபிலாம் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ இங்கே சாப்பிட்ருக்கீங்க, எப்படி நல்லா இருக்குங்களா? எப்படி உண்மையிலே வீட்டில் போட்டு நாங்கள் சாப்பிட்றத விட இது உண்மையிலே நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. எப்போதுமே நம்ம ஒரு காசு கொடுத்து செலவு பண்ணுறோம், ₹1 செலவு பண்ணுறோம்னா கூட அந்த இடத்துல நல்லா இருந்தால் தான் திரும்ப திரும்ப நம்ம வருவோம். இதோட நான் 3வது டைம் இந்த கடைக்கு வரேன். உண்மையிலே நல்லா இருக்குது. உண்மையிலே சொன்ன மாதிரி இந்த சரௌண்டிங்லே உட்காந்து குடிக்கிற மாதிரி கொஞ்சம் நல்ல குழந்தைங்களுக்குமே பார்த்திங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. டீசெண்டாக நீட்டாக இருக்குது. அதே மாதிரி அவங்க பண்ணி கொடுக்குறதுமே ரொம்ப நீட்டாக இருக்குது. அந்த கருத்து மேம், இப்போது 4 இது போலீஸ், மிலிட்ரி, டாக்டர், விவசாயிக்கு ஃப்ரீயாக தராங்க. அது உங்களோட கருத்து, உங்கள் மனசு எப்படி? உண்மையிலே எவ்வளவோ பெரிய ரிச்சான ஹோட்டலாக இருந்தால் கூட யாருமே இந்த அளவுக்கு பண்ணுறதில்ல. இப்போது இந்த இடத்துல அவங்க இந்த மாதிரி பண்ணுறது உண்மையிலே பெரிய ஒரு பாராட்டுக்குரிய விஷயம். அதை நினச்சி கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. நான் பார்த்தீங்கன்னா 18 வயசுலேயே நான் ஆர்மிக்கு போய் ஜாயின் பண்ணிட்டேன். ஒய்ஃபுக்கு கொஞ்சம் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டு ப்ராப்ளம். அதனால் நான் சர்வீஸ் விட்டுட்டு வரத்துக்கு முன்னாடி எதனா ஒரு பிஸ்னஸ் ஒன்று பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் தான் ரெடி பண்ணோம். ஒரு 16 வருஷம் அப்படி சர்வீஸில் இருக்கும்போதே நான் ஒருத்தர் மூலயமா பார்ட்னர்ஷிப்பில் ஒரு சில பிஸ்னஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நான் வேலையை விடுறதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன். நான் வேலையை விடுறதுக்கும் அங்கே பிரச்சனை நடக்குது ஒரே இதுலேன்னு முடிஞ்சு போச்சு. அவங்களுக்கு எனக்கு ஒத்து வரல, பிரச்சனைகள், நிறைய லாஸ். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 24 lakhs வரைக்கும் டோட்டலாக லாஸ். இருக்கிற வீடு எல்லாமே கைவிட்டு போயிடுச்சு. எதுவுமே இல்லை. மனசில் ஒன்றே இருந்தது, நம்பிக்கை மட்டும்தான். இப்போ நான் விழுந்த இடத்துலேருந்து எழுந்திருக்கணும். என்னோடய மோட்டிவ் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு பிஸ்னஸ், 2வது இளைஞர்களுக்கு ஒரு நல்வழி. இப்போ எல்லோரும் பார்த்திங்கன்னா நிறைய வருங்கால இளைஞர்கள்லாம் எதை நோக்கி போகிறாங்கன்னு யாருக்குமே தெரியல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே என்ன பிஸ்னஸ்னால் இது டீ கடைலாம் கொஞ்சம் இதோ பார்ப்பாங்க. ஆமாம், கொஞ்சம் ஏதோ கீழ்த்தனமான ஜாப் மாதிரி. ஆமாம், என் கண்ணு முன்னாடியே சொன்னாங்க, போகிறோம் பாரு இவனுக்கு ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி சர்வீஸில் இருந்துட்டு ஒரு 75,000 மாதம் சம்பாதிச்சுட்டு எதுவுமே வேண்டான்னு தூக்கி போட்டாங்க. இவங்க கூடலாம் யாரும் சேராதீங்கப்பா, நீங்கள் உருப்படாதோ அப்படிலாம் சொன்னாங்க. வீட்டில் கூட நிறைய எதிர்ப்புகள் வந்தது. பேசாமலாம் இருந்தாங்க.
அதுக்கப்புறம் கடன் அதிகமாகி போச்சு. கடன் தொல்லை 24 லட்ச ரூபாங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அந்த மாதிரி நிறைய கடன் பிரச்சனைகள். ஸோ அதையும் சமாளிக்கணும். இவ்வளோ விஷயங்களை மனசில் வச்சுக்கிட்டு ஒரு வைராகியத்தில் வந்து தான் நான் வந்து இந்த டீ ஸ்டால் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். என்னுடைய நோக்கம் பிஸ்னஸ், அப்புறம் இளைஞர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கணும், அதுக்கப்புறம் சமூக நலன். எங்கள் அப்பா வாழ்கிற அந்த காலம் வரைக்கும் நம்ம மட்டும் வாழ்ந்தால் பத்தாது, நம்மளை மாதிரி நம்மளை பார்த்து 4 பேர் நல்லா இருக்கணும், முடிஞ்ச வரைக்கும் இந்த உலகத்தில் மனுஷனாக பிறந்துட்டு போகும்போது சந்தோஷமான வாழ்க்கை வாழ்ந்துன்ற ஒரு திருப்தியோடு போகணும் அப்படின்ற விஷயத்த நிறையவே சொல்லுவார். நம்ம சாக போகிற நாள் கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு நாள் நம்மக்கிட்ட வரும். அந்த நாள் வரும்போது இந்த வாழ்க்கை நான் சந்தோஷமாக வாழ்ந்துட்டேன் அப்படின்ற ஒரு மன திருப்தியோடு தான் நான் சாகணும். நிறைய பேர் எவ்வளோ பணம் சேர்த்தவங்களும் இருக்கிற இடம் தெரியாமல் போயிட்டாங்க. அது இல்லாமல் இப்போ நீங்கள் இவ்வளோ கடன் சொல்கிறீங்க, ஆர்மி ஆளுங்களுக்கு, டாக்டர், விவசாயிங்களுக்கு, அதுவும் போலீஸ்க்கெல்லாம் ஃப்ரீயாக டீ ப்ரொவைட் பண்ணுறீங்க. அப்புறம் உங்களோட நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்கள் ஒய்ஃப் தான் உடல் உறுப்பு தானம் பண்ணுறது, நம்ம இறந்த பிறகு யாருக்குன்னா யூஸ் ஆகணும், அந்த மாதிரி ஒரு இது பண்ணியிருக்கீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வர ப்ராஃபிட்டில் வந்து கொஞ்சம் ரோட்டில் இருக்க ஏழை மக்களுக்கெல்லாம் சாப்பாடு வாங்கி தரணும்னு நினைக்கிறீங்க. இந்த மாதிரி இது ஏன் இவ்வளோ கடன் இருக்கும்போது இது ஏன் நீங்கள் பண்ணுறீங்க? என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் இந்த நிலைக்கு வந்ததுக்கு காரணம் ஒரு ஆசிரியர் தான். அவங்களெலாம் படிச்சுருக்க முடியாது. அதே மாதிரி இன்றைக்கி நாம் நிம்மதியாக இருக்கணும்னா எல்லையில் டியூட்டி பார்க்குறாங்க இல்லைங்களா, அவங்களால தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் வயிறார சாப்பிட்றேன்னா ஏதோ ஒரு விவசாயி எங்கேயோ கஷ்டப்பட்டு கொடுக்குற அரிசியால் தான். ஒரு வேளை நான் அவளுக்கு டைரெக்டாக போயிட்டு என்னால் எதுவும் செய்ய முடியலனாலும் அவர் ரூபத்தில் எத்தனையோ விவசாயிகள் இருக்குது, அவங்களுக்கெல்லாம் உதவணும். அதே மாதிரி டாக்டர், இன்றைக்கி நம்ம எனக்கு எதெல்லாம் ஒன்றுனா எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் உதறி தள்ளிட்டு முதல்ல ஃபஸ்ட் எய்ட் நமக்கு தான் பார்க்குறேன். அந்த மாதிரி காவல் தெய்வங்களுக்கெல்லாம் வந்து என்னால் முடிஞ்ச ஒரு மரியாதை, இதனால் எனக்கு ஒன்றும் கிடையாது. நான் இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா உங்கள் ஒய்ஃப் இதுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்களா? இது மாதிரிலாம் பண்ணுறீங்க, நிறைய ஒய்ஃப் வந்து சம்பாதிக்கலாமே, இப்படி ஏன் வேஸ்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லுவோம். உங்கள் ஒய்ஃப் இதில் சப்போர்ட்டிவாக இருக்காங்களா இல்லையா? என் ஒய்ஃபு இன்றைக்கும் என் கூடவே தான் இருக்காங்க. வாழ்க்கை அதாவது மனுஷனோட நிலைமை எந்த நேரத்தில் எப்படி மாதிரி யாருமே சொல்ல முடியாதுங்க, அதுதான் உண்மை. அதுக்கேற்ற மாதிரி தான் எங்களோட லைஃப் அமைஞ்சு போச்சு. ஸோ நான் சொன்னேன், வாழ்க்கை நம்ம வந்து சேர்ந்து வாழ போகிறோம், 2 பேர் தான் இருக்கிறது. நீ எவ்வளோ சாப்பிட்டு போகிற, நான் எவ்வளோ சாப்பிட்டு போகிறேன், நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்தால் போதும். அதனால தான் வந்து நான் சொன்னது ஏற்றுக்கிட்டாங்க. ஏற்றுக்கிட்டு அவங்களுக்கு தெரியும் நான் நிறைய தான தர்மம்லாம் அப்போதுலேருந்தே செய்வேன். 2 பேர் உட்காந்து ஒரு முடிவு பண்ணோம். இனி வரப்போகிற நாட்கள் நம்மளுக்கு குழந்தை இருக்குமோ இல்லையோ, ஆனாலும் தம்பி பசங்க இருக்காங்க, நம்ம குடும்பம் இருக்குது, நம்மளை சுற்றி இருக்கணும், நம்ம நிம்மதியாக இருக்கணும். நம்மளை பார்த்து இந்த உலகம் திருந்ததோ இல்லையோ, என்ன மாதிரி கஷ்டப்பட்டு யாரோ ஒருத்தராச்சும் திருந்துவாங்க. அவங்களால நிறைய பேர் மாற்றங்கள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நான் வந்து இந்த முடிவு எடுத்தேன். அதுக்கப்புறம் மண்ணுக்கு போகிற உடம்பு செத்துட்ட பிறகு நம்ம எல்லாம் ஒன்றும் தான் சொல்லுவாங்க, பேர் கூட மறைஞ்சு போயிடும். அதனால் மண்ணுக்கு போகிற உடம்பு, மக்கி போகிற உடம்பு. ஸோ வேறு யாருக்கு எத்தனையோ பேர் கண் இல்லாமல் இருக்கிறாங்க. நம்ம உடல் உறுப்பு வீணாக தானே போக போகுது. அடுத்தவங்க கொடுத்துட்டு போனாலும் நாம் இறந்த பிறகும் நம்மளுடைய வாழ்க்கை வந்து வேற ஒருத்தர் வாழ்கிறாங்கன்ற ஒரு சந்தோஷம் எங்களுக்குள்ள இருக்குது. கரெக்ட், இது ரொம்ப நல்ல விஷயம். அதனால தான் உங்கள் ரிவ்யூ நான் உடனே வந்தே ஆகணும் அப்படின்னு நான் கிளம்பி வந்ததுக்கு அதுக்காக. சூப்பர். இப்போ கடை அட்ரஸ் இப்போ இங்கே வரணும்னு நினச்சாங்கன்னா மக்கள் எந்த இடத்துலேருந்து கரெக்டாக வந்துடலாம்? கரெக்டாக பார்த்துட்டிங்கன்னா இங்கே நரசிங்கபுரம், இது பெல் அண்ணா நகர் பக்கத்துலேயே நியர்பை சுதா மெடிக்கல்னு சொன்னால் நிறைய பேருக்கு தெரியுங்க. சுதா மெடிக்கலுக்கு பக்கத்துலேயே நம்ம கடை இருக்குது, ஹைவேஸ்லேயே இருக்குது, பார்க்கவும் நல்லா ஆமாம் நல்ல செட்டப் இருக்குது. ஆமாம், கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக ஃபேமிலி உட்காந்து சாப்பிடலாம். அதனால் அதுக்கேற்ற மாதிரி தான் செட்டப்பே கொடுத்துருக்கேன். நான் வேலை வேணான்னு தான் சொல்லிட்டு வந்தேன், என்னை யாரும் கழுத்து பிடிச்சி வெளியே போடான்னு சொல்லலை. நான் நினச்சிருந்தேன்னா வந்து ஸ்டேட் போலீஸுக்கு போயிருக்கலாம், கன்னு லைசன்ஸ் எடுத்து விஐபி செக்யூரிட்டிக்கு போயிருக்கலாம், எல்லாமே சர்வீஸ் புக்கில் பக்காவாக என்ட்ரியாக இருக்குது. சரிங்களா, விஐபி செக்யூரிட்டி கார்டுக்கு போயிருக்கலாம், பேங்க்கில் எதனா ஒரு வாட்ச்மேன் எல்லாம் போய் கம்பெனிக்கு ஏதாச்சும் வாட்ச்மேன் வேலைக்கு போய் நிம்மதியாக இருக்கலாம். எனக்கு அதெல்லாம் ஆப்ஷனே கிடையாது. என்னோடய நோக்கம் விழுந்த இடத்துல எழுந்திருக்கணும், இளைஞர்களுக்கு ஒரு நல்ல வழி காட்டணும், நாம் இந்த உலகத்துட்டு போன பிறகு நம்மளுடைய பேர் நிலைக்கணுன்றது தான் என்னோட ஆசை. சூப்பர், நல்லா இது நம்ம சப்போர்ட் நம்மன்னு இல்லை, இதை பார்க்குற மக்கள் எல்லாரும் கண்டிப்பாக சொல்கிறேன். இதுக்கப்புறம் உங்களுக்கான வாழ்த்துக்கள் இதுக்கு தெரிவிப்பாங்க. ப்ளஸ் உங்களால் என்ன முடியுமோ, அவங்க எதுவும் செய்யலனாலும் உங்கள் கடையில் வந்தோன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இல்லை ஒரு நாளைக்கு ஒரு 500 ரூபா வந்தால் போதும். சரிங்களா, அதுக்கு மேலே வர்றது இல்லாதவங்களுக்கு தேடி போய் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு யாரும் வந்து பசியாக இருக்கக்கூடாது. அதுதான் என்னோட இந்த விஷயத்துக்காக தானே நான் ரிவ்யூ எடுக்கவே வந்தது. நான் 31ஆம் 3 லட்ச ரூபா கொடுக்கலாம். இதே கடையில் வச்சு ஒருத்தன் வந்து மிரட்டி போகிறான், கடப்பாறையிலே ஒன்று குத்திடுவேன், நீ வந்து எனக்கு 31ஆம் காசு கொடுக்கலாம். அந்த மாதிரி இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. ஆனாலும் தன்னம்பிக்கை தைரியம்னு ஒன்று மனசில் வச்சுக்கிட்டு தான் நான் இந்த கடையை ரன் பண்ணுறேன். எல்லாரோட அதாவது கடவுளோட படைப்பில் எல்லாருக்குள்ளே ஏதோ ஒரு திறமை ஒளிஞ்சிருக்கும். அதை அவங்க தேடணும். அவங்க அதை தேடி அதுதான் அவங்க வாழ்க்கையை ஏற்றுக்கிட்டாங்களா கண்டிப்பாக கை கொடுக்கும். சூப்பர். நான் உங்கள் மோட்டிவேஷன் ஸ்பீச்சை பார்த்து கண்டிப்பாக நிறைய பேர் திருந்துவாங்கண்ணா, ஒரு நல்ல வழிக்கு போவாங்க. கண்டிப்பாக நம்ம சப்போர்ட், நீங்கள் நினைக்கிற மாதிரியே நல்ல மனசுக்கு கண்டிப்பாக கடவுள் சோதிப்பார், கடைசியாக உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவார். நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க. நம்ம